அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். நான் யார் அப்படிங்கிற புத்தகத்தை தான் மகேஸ்வரி மாஸ்டர் நமக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த கேள்வி நம்ம ஆன்மீகத்தில் இருக்கவங்க எல்லாருமே நமக்கு நாமே கேட்டுக்கணும். இது ஒரு அடிப்படையான கேள்வி. நாம் என்ன நினச்சிருப்போம், நம்ம இந்த மனசு தான், நம்ம இந்த உடல் தான், இல்லை நம்ம செய்கிற வேலை ரிலேட்டிவ் இதன் மூலியமா நம்மளை நாம் அடையாளப்படுத்திப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் மேலே அப்பாற்பட்டது தான் நான் அப்படிங்கிறத ரமண மகரிஷி நமக்கு அழகா நான் யார் அப்படிங்கிற புத்தகத்தை கேள்வி பதிலா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நமக்கு மாஸ்டர் மகேஸ்வரி வந்திருக்காங்க. வணக்கம் மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் வணக்கம் மாஸ்டர்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் யார், ரமண மகரிஷியோட ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்தகத்தை. இதை படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இதுல இருக்கக்கூடிய நல்ல அந்த விஷயங்கள், அந்த சாராம்சத்தை நீங்க திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் அது நமக்கு இன்னும் நல்லா ஆழமா புரிய ஆரம்பிக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ நான் இந்த புத்தகத்தோட ஒரு பாதி பகுதி முடிச்சுட்டேன். ஸோ அதனால ஒரு சின்ன ரீகால் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். முதல்ல இந்த நான் யார் அப்படின்ற கேள்வி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல்ல நான் அல்லாதவைகள் எதையெல்லாம் நான் இல்ல அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது முதல்ல ரமணரையா என்ன சொல்றாருன்னா, இந்த உடல் நான் அல்ல, இந்த மனமும் நான் அல்ல, ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானேந்திரியங்கள் இல்லையா, நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், கண் காது மூக்கு வாய், அது எதுவுமே நான் அல்ல. கர்மேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் அப்படின்னா நம்மளால செய்யக்கூடிய செயல்கள், நம்மளோட கை கால்கள், இது மூலம் வாய் மூலமா பேசுறது, இது எல்லாம் பாத்தீங்கன்னா இது எதுவுமே நான் அல்ல. அதுக்கப்புறமா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிராண சக்தி, அதாவது சுவாசம் அப்படின்றது வேற, பிராணன் அப்படின்றது நம்மளோட நாடி நரம்புகளுக்குள்ள எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த பிராண சக்தி. அந்த சக்தி, அந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 விதமான பிராணன் நமக்குள்ள இருக்கு. அந்த பிராணனுமே நான் அல்ல. சோ இவையெல்லாம் நான் இல்ல அப்படின்னா அப்ப எது நான் அப்படின்ற இந்த கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா. அந்த தூய்மையான சுத்தமான அந்த அறிவு தான் நான் அப்படின்றதுதான் இங்க ரமணர் ஐயா பதிலா சொல்றாரு. அந்த அறிவு அப்படின்னு சொல்லும் போது அங்க ஆன்மா, ஆத்ம ஸ்வரூபம், அந்த ஸ்வரூப நிலைதான் உண்மையான நான். சோ நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த மாயையான உலகத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் தான் இந்த உடல் தானா, இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், இவங்கள டிபெண்ட் பண்ணியே நம்ம இருக்கிறதுனால இதையெல்லாம் தான் நம்ம நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ அந்த நான் முதல்ல காலையில எழுந்துக்கும் போதே நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம ஒரு லிஸ்ட் போடுறோம் இல்லையா. சோ நான் எழுந்துட்டேன், நான் இன்னைக்கு இந்த வேலையை பண்ணும், அடுத்து இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு. சோ முதல்ல எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளுடைய நாளே அந்த நான் அப்படின்றதுதான் ஆரம்பிக்குது. அப்போ அந்த நான் முதல்ல வருது, அதுக்கப்புறம் தான் நமக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம், நம்மளுடைய கணவராகட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும், மத்தவங்க எல்லாம் அதுக்கப்புறமா வருது. சோ அப்ப அந்த நான் அப்படின்றத நம்ம விசாரிக்க விசாரிக்க, சோ அந்த நான் யார் அப்படின்ற கேள்வியை நமக்குள்ள கேட்க கேட்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ இந்த நான் அப்படின்றது ஒரு அகங்காரம். அகங்காரமா தான் நம்ம பாக்குறோமா அப்படின்னா, ஆமா, நான் அப்படின்றது அகங்காரத்துலதான் இருக்கு. எல்லா செயல்களையுமே நான் தான் செய்யறேன் அப்படின்னும் போதே அங்க அகங்காரம் அப்படின்ற ஒண்ணு வந்துடுது. சோ அந்த அகங்காரத்துல இருந்து நம்ம விடுவிக்கணும் அப்படின்னா, அந்த நான் யார் அப்படின்ற விசாரணை, அந்த கேள்வியை நமக்குள்ள கேட்க கேட்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளும் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு பிணம் எரிக்கும் போது என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சிருப்பாங்களாம், ஒரு குச்சி வச்சு அந்த பிணத்தை தள்ளிக்கிட்டே இருப்பாங்களாம். கடைசியா அதை எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குச்சியவும் அதுலயே போட்டுடுவாங்களாம். அந்த மாதிரிதான் இந்த நான் யார் அப்படின்ற கேள்வியை கேட்க கேட்க என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு தான் அப்படின்ற அந்த உண்மையான ஆத்மஸ்வரூப நிலையை நம்மளால உணர முடியும் அப்படின்னு ரமணரையா இந்த இடத்துல சொல்றாரு. சோ அதுதான் அந்த தான், நான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் எல்லாம் மறைஞ்சு உண்மையான தான் ஒரு நாள் கட்டாயம் வெளிப்படும். ஆனா அதற்கு என்ன வேணும் அப்படின்னா பயிற்சியும் முயற்சியும் தான். விடாமுயற்சியும், நமக்குள்ள இருக்கக்கூடிய தொடர் பயிற்சியும் முயற்சியும் மட்டும்தான் நம்மள அந்த நிலைக்கு கொண்டு போகும். அதை பழகிறது சாதாரண விஷயமா அப்படின்னா இல்ல, கிடையாது. நார்மல் லைஃப்ல எல்லாருக்குமே அது கஷ்டமான விஷயம்தான். முதல்ல இதெல்லாத்தையுமே நம்மளால ஏத்துக்க முடியாது இல்லையா. இந்த நான் உடல் அல்ல, மனம் அல்ல, இதெல்லாம் இல்லைன்னா அப்ப நான் எது, நான் எதுக்காக இந்த உலகத்துல இங்க வரணும்,
அப்ப எங்கெல்லாம் நான் ஆரம்பிக்குது அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம இந்த உலகத்தோட கனெக்ட் ஆயிருக்கோமோ, ஜெகம் அப்படின்னா உலகம் அப்படின்னு சொல்றாரு. ஜெகம் அப்படின்னு அதாவது கனவு உலகத்துல கூட நம்ம என்ன பண்றோம்னா, அங்க நான் அப்படின்ற உணர்வு தன்னால வந்துடுது. ஏன்னா நம்ம பாருங்க நைட்ல தூங்கும் போதுதான் கனவு காண்றோம் இல்லையா? அப்ப மேக்சிமம் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு நடந்த விஷயங்களை பத்தின விஷயங்களை நம்ம கனவுகள்ல வந்து வரும். இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தின விஷயங்கள். அந்த மாதிரி அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற எங்கெல்லாம் அந்த நாம ரூபங்கள் அப்படின்னா ஒரு பெயர். நமக்கு எங்கெல்லாம் நம்ம ஒரு பெயர் வச்சுக்கிறோமோ, எங்கெல்லாம் ஒரு உலகம் தோன்றுதோ அங்கெல்லாம் நமக்கு ஒரு பெயர் வந்துடுது. சோ அந்த பெயர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க நானுன்ற தன்மையும் வந்துடுது. அதனாலதான் நாம எல்லாரும் இந்த மாயையான உலகத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே அந்த பாம்பு கயிறு கதை வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு மாயை தான். எப்படி வந்து ஒரு கயிறு பாம்புன்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ, அத மாதிரிதான் அது உண்மையான கயிறு தான், அது பாம்பு கிடையாது அப்படின்னு நமக்கு என்னைக்கு அந்த ஞானம் பிறக்குதோ, அந்த நிமிஷமே நீங்க எல்லாத்துல இருந்தும் விடுபட்டுருவீங்க. அந்த பற்றற்ற நிலைக்கு போயிடுவீங்க. அந்த உண்மையான ஆத்மாவோட இணைஞ்சு இந்த இப்ப அந்த இதுல கூட ஒரு லைன் சொன்னாங்க இல்லையா, மேம் போட்டாங்க இல்லையா, அந்த ஹொப்புன போல கடைசியா உண்மையான மகிழ்ச்சியை நம்ம எங்க தேடிக்கிட்டு இருக்கோம், வெளி உலகத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அங்க கிடையாது, நமக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அந்த உண்மையான மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்குதுன்றத உணர்றதுக்காக தான் இந்த நான் யார் அப்படின்ற விசாரணையை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு ரமணர் ஐயா சொல்றாரு. சோ லாஸ்டா என்ன நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, மூர்த்தி தியானம், பூஜை, மந்திர ஜபம் இவை யாவும் சகாயங்களே. அதாவது இந்த வார்த்தைகள் மந்திர ஜபம் பண்றது, பூஜை பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள அந்த முக்தி மார்க்கத்துக்கு கொண்டு போகாது. அது எல்லாமே நம்ம மனன்ற மாயையிலேதான் திரும்ப திரும்ப சிக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால இது எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த நான் யார் அப்படின்ற விசாரணை மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னென்ன வேணும்னா நமக்கு உணவு கட்டுப்பாடு. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவு கட்டுப்பாடு. நம்மளோட உணவு தான் நம்மளுடைய மனமாவும் மாறுது. என்ன மாதிரியான உணவு வகைகளை நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் உங்களோட மனமும் செயல்படுது. அப்போ நாம எடுக்கக்கூடிய உணவுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். சுத்த சாத்வீக உணவு நம்ம எடுக்கிறோமா அப்படின்றதுல நம்ம முதல்ல கவனம் செலுத்தணும். அப்புறம் உணவு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாயில எடுக்கக்கூடியது மட்டும் கிடையாது. நம்ம கண்களால பார்க்கக்கூடிய காட்சிகள், காதால கேட்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்டேக் உள்ள வந்து நமக்கு எண்ணங்கள் மூலமாகவும் சொற்கள் மூலமாவும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? இது எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணணும், தெளிவா இருக்கணும். இதை கேட்கணும், இதை கேட்க கூடாது, இதை பார்க்கணும், இதை பார்க்க கூடாது, எல்லாத்துலயுமே நம்ம தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஒரு 13 கொஸ்டின்ஸ் போலாம் மாஸ்டர். விஷய வாசனைகள் அளவற்றனவாய் கடலில் அலை போல தோன்றுகின்றனவே, அவை எல்லாம் எப்பொழுது நீங்கும்? சோ எல்லாருக்குமே என்ன கேள்வி, நம்ம எல்லாருமே தியானம் பண்றோம், கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறோம். ஆனா எல்லாருமே எடுத்த உடனே மூச்சை கவனிக்க முடியுதா? கட்டாயமா முடியாது இல்லையா? நம்ம எண்ணங்கள் பின்னாடிதான் போவோம். சோ எண்ணங்கள் தான் நம்மள வந்து கட்டி ஆண்டுகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கு. அப்ப இந்த 60,000 எண்ணங்களும் தான் வந்து நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த எண்ணங்கள் எங்க இருந்து வருது, அதுக்குதான் ரமணர் ஐயா வந்து அருமையான ஒரு வழி சொல்றாரு. அவை எல்லாம் எப்பொழுது நீங்கும்? இந்த மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கு இல்லையா, இந்த எண்ணங்கள் எப்பொழுது நீங்கும்? அதற்கு பதில் சொல்றாரு. சொரூப தரிசனம், சொரூப தியானம் கிளம்ப கிளம்ப நினைவுகள் எல்லாம் அழிந்து போகும். சொரூப தியானம் என்பது ஓரிடத்தில் அமர்ந்து அல்லது அன்றாட வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது தொடர் சங்கிலி போல எழும் எண்ணங்களை, இந்த எண்ணம் யாருடையது, இதை எண்ணுவது யார் என்று எண்ணம் எழும்போதே முடிந்தவரை சிந்தித்திருப்பது ஆகும். சோ நமக்கு ஒரு எண்ணம் எழும்பொழுதே அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது, யாருக்கு வந்தது அப்படின்ற இந்த 2 கேள்வியை கேட்க சொல்றாரு. இந்த எண்ணம் யாருடையது, இதை எண்ணுவது யார்? இந்த கேள்வியை உங்களுக்குள்ள கேட்க கேட்க என்ன நடக்கும் அப்படின்னா, இதனால் எண்ணங்களின் மூலமாகிய நான் என்னும் அகங்காரம் அதன் ஆதாரமாகிய ஆத்மாவிலேயே நிறுத்தப்படும். இந்த நான் அப்படின்ற அந்த அகங்காரம் நமக்குள்ள இருந்து போயிட்டு அந்த உண்மையான ஆத்மஸ்வரூப நிலைக்கு நம்மள கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 14th கொஸ்டின். தொன்று தொட்டு வருகின்ற சகல விஷய வாசனைகளும் ஒடுங்கி சொரூப மாத்திரமாய் இருக்க முடியுமா?
சோ எல்லாருக்குள்ளுமே நம்ம பல பிறவிகளா நம்ம எடுத்திருக்கோம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனுடைய அந்த விஷய வாசனைகள் தான் நமக்குள்ள இருக்கு. நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நம்மளுடையதானா கிடையாது. நமக்கு முன்னாடி எடுத்த பிறவிகள்ல கூட நம்ம அந்த எண்ணங்களை எங்கெல்லாம் அங்க டிரா பண்ணிருக்கோமோ அது எல்லாமே தொடர்ந்து நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு இல்லையா? நம்ம கர்மால அது எல்லாமே பதிவா பதிஞ்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம தியானத்துல உட்கார்ந்த உடனே வெளியில வந்து அதை எடுத்து காட்டுது. அப்போ இந்த முடியுமா முடியாதா அப்படின்ற கொஸ்டின் வைக்கும் போது, முடியுமா முடியாதா என்கின்ற சந்தேக நினைவுக்கு இடம் கொடாமல் சொரூப தியானத்தை விடாப்பிடியாய் பிடிக்க வேண்டும். ஒருவன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் நான் பாவியாய் இருக்கிறேனே, எப்படி கடை தேறப் போகிறேன் என்று ஏங்கி அழுது கொண்டிராமல் தான் பாவி என்னும் எண்ணத்தை அறவே ஒழித்து சொரூப தியானத்தில் ஊக்கம் உள்ளவனாக இருந்தால் அவன் நிச்சயமாய் உருப்படுவான். நல்ல மனம் கெட்ட மனம் என்று இரண்டு விதமான மனம் இல்லை. பாவியின் மனமும் பாவமற்றவனின் மனமும் இயல்பில் ஒன்றே. இருவரிடமும் மனம் அலைப்பாய்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இருவரிடமும் வெவ்வேறு வாசனைகள். ஒருவரிடம் சுப வாசனை, இன்னொருவரிடம் அசுப வாசனை. வித்தியாசம் என்ன? என்ன ஓட்டங்களில் மட்டும்தான். மனதில் என்ன வேறுபாடும் இல்லை. சுபமான எண்ண ஓட்டமும் ஒரு வகை எண்ண ஓட்டம்தான். அதுவும் சொரூப தியானத்திற்கு இடையூறுதானே. எனவே பகவான் பெரும் கருணையுடன் கொலை பாதகம் செய்த பாவியே ஆனாலும் நான் பாவி அல்ல என்பது போன்ற நினைவுகளை விடுத்து இயன்றவரை சொரூப தியானத்தில் ஈடுபட சொல்கிறார். தேவையில்லாமல் பிறர் காரியங்களில் தலையிட வேண்டாம். வெளி உலக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்திட வேண்டாம். பிறர் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் இவன் பாவி, இவன் தாழ்ந்தவன், இவன் மூடன் என்றெல்லாம் முடிவு கட்ட வேண்டாம். அது உண்மையே ஆனாலும் அது குறித்து வெறுப்பு கொள்ள வேண்டாம். அதீதமான விருப்பமும் கூட வாசனைகளை தூண்டிவிடும் உணர்வுகளே. யார் மீதும் பகைமை பாராட்டக்கூடாது. பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்குத்தானே செய்து கொள்வதாகும். இதை அறிந்து கொண்டவர்கள் பிறருக்கு இன்னா செய்ய முயல மாட்டார்கள். முடிந்தவரை பணிவுடன் வாழ்வது நல்லது. பணிவு அகங்காரத்தை பலவீனமடையச் செய்யும். மனதை கட்டியாள தெரிந்து கொண்டவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்க இருந்தும் கொள்ளலாம். சோ இந்த மனதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நாம பண்ணக்கூடிய இந்த தியான பயிற்சி, இந்த தியான பயிற்சியின் மூலமா நாம நான் யார் அப்படின்ற விசாரணையும் சேர்த்து நாம செய்யும் போது நமக்கு எல்லா விஷயங்களுமே வந்து ஒரே மாதிரி தான் தெரியும். சோ இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க அப்படின்ற அந்த பிரிச்சு பார்க்க மாட்டோம் நம்ம யாரையும். சோ எல்லாரையுமே ஒண்ணுதான், அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அனைவருமே ஆன்மாக்கள் தான் அப்படின்னு அந்த தன்மைக்கு வரும்போது நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணவும் மாட்டோம். சோ யாரையும் கமெண்ட் பண்ண மாட்டோம், கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். சோ நாமளா இருக்க வந்து பழகிக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. விசாரணை எதுவரையில் வேண்டும்? சரி, அப்ப நம்ம இந்த விசாரணை செய்யறோம் இல்லையா? இது எது வரைக்கும் நாம செய்யணும் அப்படின்னா, விசாரணை செய்வதற்கு கால வரையறை எதுவும் கிடையாது. இத்தனை மாதங்கள், இத்தனை வருடங்கள் என்றெல்லாம் எல்லை காலக்கோடு கிடையாது. நிரந்தர அபியாசம் செய்தல். எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? தியானத்துல உட்கார்ந்து நான் யார் அப்படின்ற கேள்விய கேட்கணும். சோ இது வரைக்கும் அப்படின்லாம் அதுக்கு ஒரு கால வரையறை எல்லாம் கிடையாது. மனதில் விஷய வாசனைகள் இருக்கும் வரை நான் யார் என்னும் விசாரணையும் வேண்டும். நினைவுகள் தோன்ற தோன்ற அப்போதைக்கப்போதே அவற்றை எல்லாம் உற்பத்தி ஸ்தானத்திலேயே விசாரணையால் நசிப்பிக்க வேண்டும். ஒருவன் சொரூபத்தை அடைய வரையில் நிரந்தர சொரூப ஸ்மரணையை கைப்பற்றுவானாயின் அவன் அது ஒன்றே போதும். கோட்டைக்குள் எதிரிகள் வரையில் அதிலிருந்து வெளியே வந்து கொண்டிருப்பார்கள். வர வர அவர்களை எல்லாம் வெட்டி கொண்டே இருந்தால் கோட்டை வசப்படும். அதுதான் சொல்றாரு. எண்ணங்கள் நம்ம உட்கார்ந்து மூச்சு கவனிக்க கவனிக்க எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அந்த எண்ணமற்ற நிலைக்கு போவோம் இல்லையா? சோ அதுதான் இவரும் வந்து சொல்றாரு. அப்போ நம்ம எண்ணங்களை கவனிக்க கவனிக்க அது எங்க இருந்து வந்தது, யாருக்கு வந்ததுன்னு கேட்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணத்துல இருந்து நம்ம விடுபட்டு அந்த உண்மையான ஆத்ம நிலையை நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. சொரூபத்தின் இயல்பு என்ன? சோ அந்த சொரூபத்தினோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, யதார்த்தமாக உள்ளது ஆத்மஸ்வரூபம் ஒன்றே. ஜக ஜீவ ஈஸ்வரர்கள் சிற்பியில் வெள்ளி போல் அதில் கற்பனைகள். இவை மூன்றும் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன.
அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜகம்னா இந்த உலகங்கள். 3 விதமான உலகங்கள் இருக்குன்னு சொல்றாரு. மேல் உலகம், கீழ் உலகம், நடு உலகம். இந்த 3 உலகங்கள்லயுமே நமக்கு என்ன இருக்கும், அந்த மாயை வந்து தோன்றிக்கிட்டே தான் இருக்கும். எண்ணங்கள் வந்து அந்த நான் அப்படின்ற எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஜீவன். ஜீவன் அப்படின்றது இந்த மனம். மனம் இருக்க வரைக்கும் நமக்கு என்ன வரும், எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து பிராணன். புலன்கள் மூலமாக இந்த உடல் வந்து எதோட நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு, நம்மளோட இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா தான் நம்ம எல்லா விஷயங்களையும் கேட்கிறோம். அதன் மூலமா தான் நம்மளோட மூளைக்கு அதை வந்து புத்திக்கு கொண்டு போகும் இல்லையா, அதுதான் சிந்திக்குது. நம்மள வந்து ஒரு பொருளை பார்த்த உடனே இந்த பொருளை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன், அதோட பயன் என்ன, அதை பத்தி எல்லாம் டக்கு 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 நமக்கு ஒரு பொருளை பார்த்த உடனே நமக்கு மைண்ட் என்ன பண்ணிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அது நல்லதா கெட்டதா, இது சரியா தவறா, இப்படி எல்லாம் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எல்லாத்துக்கும் காரணம் நாம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அதை பத்தின அந்த ஒரு பொருளை பத்தியோ இல்ல அந்த ஒரு நபரை பத்தியும் நாம இதுக்கு முன்னாடி நாம உள்ள அந்த சேவ் பண்ணி வச்சிருக்க, மூளையில சேவ் பண்ணி வச்சிருக்க அந்த விஷயம் தான். சோ இது எல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த சொரூப தரிசனத்தை பார்க்க முடியாது. அடுத்தது ஈஸ்வரன். ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகங்கள், ஜீவர்கள், இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ஈஸ்வரன் அப்படின்றது. இவை மூன்றும் கடவுள் என்கின்ற ஆத்மாவிலிருந்தே தோன்றுகிறது, அதிலேயே மீண்டும் மறைகின்றது. மூன்றும் தோன்றும் பொழுது ஒரே சமயத்தில் தோன்றி ஒரே சமயத்தில் ஆத்மாவில் லயமாகின்றன. இந்த தோற்றம் எப்படி சாதாரண சிற்பி வெள்ளி நாணயம் போல தோன்றுகிறதோ அப்படி ஆத்மாவில் இம்மூன்றும் வெளிப்பட்டு மறைகின்றன. இதன் பொருள் என்ன? ஜீவன், உலகம், ஈஸ்வரன் என்று சொல்லப்படும் மூன்றும் ஒன்றே. ஒரே பரமாத்மா மூன்றாக வெளிப்பட்டு நிற்கிறது. எப்படி ஒரு ப்ரொஜெக்டர்ல ஒளியால் பிலிம் சுருளில் உள்ள சினிமா திரையில் நடமாடுவது போல ஆத்மாவின் சுய பிரகாசம் ஞான ஒளியால் அதன் மாயை என்னும் பிலிம் வழியாக ஜகம், ஜீவன், ஈஸ்வரன் ஆகிய மூன்றும் வெளிப்படுகிறது. பிலிமில் பதிவு உள்ளவரை திரையீடு இருக்கும். பிலிமில் எந்த பதிவும் இல்லை எனில் ப்ரொஜெக்டரின் வெள்ளை ஒளி மாத்திரம் எப்பொழுதும் யதார்த்தமாக பிரகாசித்தபடி இருக்கும். பிலிம் சுருளில் உள்ள படங்கள் தான் நான், எண்ணம் இரண்டும். இரண்டும் இல்லாது போனால் ப்ரொஜெக்டர் ஒளித்திரையில் வெள்ளையாக பளிச்சிடுவது போல் ஆத்ம சொரூபம் பளிச்சிடும். எண்ணங்கள் அற்ற இந்த சொரூப நிலையே மௌனமாகும். நான் என்கின்ற நினைவு சற்றும் இல்லாத இடமே சொரூபமாகும். அதுவே மௌனம் எனப்படும். சொரூபமே ஜகம், சொரூபமே நான், சொரூபமே ஈஸ்வரன், எல்லாம் சிவஸ்வரூபம். சோ எங்க வந்து அந்த நானும் அந்த எண்ணமும் இல்லாத ஒரு ப்ரொஜெக்டர்ல நம்ம ஒரு படத்தை போடும் போதுதான் நமக்கு வந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் வந்து அது எல்லாமே தெரியுது. சோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெறும் வெள்ளைத்திரை மட்டும்தான் தெரியும் இல்லையா. அந்த மாதிரிதான் நம்மளுடைய அந்த மனம் இயங்கிக்கிட்டு இருக்க வரைக்கும், அந்த நான் அப்படின்ற தன்மையில இருக்க வரைக்கும் அது எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த எண்ணமற்ற நிலைக்கு நாம போறோமோ அப்ப அந்த உண்மையான ஆத்ம சுரூப நிலைய நம்மளால பார்க்க முடியும், உணர முடியும் உணர்வு பூர்வமா. இது எல்லாருக்குமே சாத்தியம் மாஸ்டர்ஸ். எல்லாருமே தியானத்துல உட்கார்ந்து நம்ம இந்த மூச்சு கவனிச்சுட்டு இருக்கும் போது, கடைசியா நீங்க ஆரம்பத்துல உட்காரும் போதே அந்த நான் யார் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டுட்டு நீங்க உட்காரும் போது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு எண்ணங்கள் வரும்போதும் அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்தது, யாருக்கு வந்தது அப்படின்ற விசாரணையை நீங்க தொடர்ந்து செய்யும் போது நீங்களும் அந்த ஆத்ம ஸ்வரூப தரிசனத்தை உணர முடியும் அப்படின்னு பகவான் ரமணர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இன்னைக்கு இந்த கொஸ்டினோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இந்த நான் யார் அப்படின்னு நீங்க சொல்றத வச்சு எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. சூக்கி சிவம் ஐயா வந்து அவருடைய ஆன்மீக சொற்பொழிவுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நம்மளுடைய மூச்சு வந்து எண்ணங்களுடைய வாகனம் அப்படின்னு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சு வந்து வெளியில விடுறோம் இல்லையா, உள்ள எடுக்கிறோம், வெளியில விடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களுமே நம்ம மூச்சு வழியா நம்ம இந்த பிரபஞ்சத்துல நம்ம எமிட் பண்றோம், வெளியில விடுறோம் அப்படிங்கிற மாதிரி தானா. எப்படி நோய் வந்து எல்லாருக்கும் பரவுதோ, இப்போ ஒருத்தருக்கு இருக்கிற நோய் இன்னொருக்கும் பரவும், சளி வந்தா பரவுதோ, அதே மாதிரி ஒருத்தருடைய எண்ணம் வந்து இன்னொருத்தருக்கும் பரவும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஏன்னா எல்லா எண்ணங்களுமே நம்மளுடைய எண்ணங்கள் கிடையாது, நம்மளுடைய சொந்த எண்ணங்கள் கிடையாது, பிறருடைய எண்ணங்களும் நமக்குள்ள வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன நினைச்சுப்போம், இந்த எண்ணங்கள் தான் நானு அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள்ல போய் நம்ம மாட்டிப்போம்.
அதனால தான் வந்து ரமண மகரிஷி வந்து நீங்க விசாரிக்கணும் அப்படிங்கிறத அவரு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மகேஸ்வரி மாஸ்டர். ரொம்ப நன்றி. இதோட நான் வந்து இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கிறேன்.